ஐயா ஓபிஎஸ் திருதிருப்புன்னு தடப்புடல அவரே ஒன் ஆஃப் த வேட்பாளராக உள்ள இறங்கினப்ப எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஓரமாக டவுட்டு, எதுக்காக இவரே இறங்கணும், யாரையாச்சும் ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கலாமே, இல்லையா இந்த கட்சிக்கு ஏன் ஆதரவு அப்படின்னு கையை மட்டும் காமிச்சிட்டு கம்முன்னு விட்டுருக்கலாமே, எதுக்காக ஐயாவே ஸ்பாட்டுக்கு இறங்கி வரணும்? பாவம் வேற வழி இல்லை போல, அவர் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தாப்பா களத்தில் நிற்கிறாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. அது கட்டாயத்தின் பேரில் இல்லையா, ஆளு கட்டங்கட்டி தான் நின்றுருக்காரு. கேட்பாங்கல்ல, என் தலைவரே இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையா தலைவரே, நம்ம இங்கே ஜெயிச்சு நம்ம என்ன தலைவரே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே கேட்குறப்ப ஐயா சொல்லியிருக்காளா, அது தெரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க, டேய் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, நாம் இங்கே நின்னதே தூக்குறதுக்கு தாண்டா, ஆளை தூக்குறதுக்கு, எம்பி ஆகிறதுக்காக இங்கனக்குள்ளே நிற்கிறேன்னு நினைக்கிற, எம்பி எல்லாம் கிடையாது, என் இடத்த ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு தரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறா பத்தியா, அவரை ஏற கட்டிட்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் நம்ம உட்கார்றதுக்கு தாண்டா நாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐயா நிறைய தகவல் சொல்லியிருக்காரா. பார்ப்போமா? வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பு. ஐயா ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகக்குள்ள ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுத்து அதிகாரத்தை கையில் எடுப்பாரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? உங்களால் நம்ப முடியுமா, இல்லை என்னால் நம்ப முடியுமா? இவ்வளவு ஏன் இது ஐயா ஓபிஎஸ் சொன்னால் கூட முழுசாக நம்ப மாட்டாருன்னு வைக்கல. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, போராடடா ஒரு வாழேந்தடான்னு கடைசி வரையும் பாட்டு பாடிக்கிட்டே மனுஷன் போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் கேட்குறப்போ நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. ஏன்னா ஐயா எடப்பாடியார் இவரை வெளியில் அனுப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம பக்கம் எல்லாரும் அப்படியே நின்றுவாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் அப்படி நினச்சதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அது அப்படியே அதுக்கப்புறம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஐயா டெக்னிக்கை ஐயா கிட்டையே யூஸ் பண்ணுறாங்களா, அதான் எந்த பக்கம் திரும்பினாலும் இவன் எப்போ ஓடுவேன், இவனை பார்த்தா இன்னைக்கே ஓடிடுவான் போலையே அப்படின்ற ஒரு நிலப்புடைய யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமையில தான் ஐயா இருக்கிறாரு. அப்படி தப்பா சொல்றாங்க. ஐயாவோட கோட்டைக்குள்ள அங்கங்க பாதாள கிணறு தோண்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்களாம். எப்ப விழுவாரு ஐயா, அவர் ஒவ்வொரு அடியும் எடுத்து பார்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்த நேரத்துல யாரு எப்படி திரும்புவா ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய சலசலப்புகள் ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க. இப்ப செங்கோட்டையன் அண்ணன் எடுத்துக்கோமே, அண்ணன் பாஜகவுக்கே பாஸ் ஆகிறதா சொன்னாங்க. இங்கேருந்து அங்கே டிராவல் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் இங்கேருந்து அங்கே அப்படின்னா. பட் ஆனால் அண்ணன் அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கடா இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் எழுதிக்கிட்டு இருக்காது, நான் அப்படிலாம் கிடையாது, நான் இங்கே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், அவருக்கு எனக்கும் இடையில பிரச்சனை அது எங்களுக்குள்ளப்பா, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அவர் ஓரளவு சமாளித்து வச்சிருக்காப்புல. இந்த நேரத்தில் ஒருவேளை உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் அதை உடனடியாக எதையுமே சொல்ல முடியும் இல்லை, நினச்சி பாருங்களேன், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்ற ஒரு நினைப்பு. ஆனால் அவங்க இந்த கட்சியை விட்டு போக மாட்டாங்க. கட்சி உடையுமா அப்படின்னு கேட்டால் கட்சி உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆளுக வேணால் சதறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர கட்சி உடையதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. இப்போ பிரச்சனையே யார் மேலே உட்கார்ந்துருக்காங்க, இது வரைக்கும் அந்த கட்சியில் எப்படி இருந்ததுன்னா அத்தனையும் உட்காந்து ஒத்தால ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க அத்தனையும் உட்காந்து அந்த கோழி அடகாக்கும்ல அந்த மாதிரி அடகாத்து உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் ஜாலியாக இந்த பக்கம் கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப காவ காத்துக்கிட்டு நின்னாங்க. உண்மை அதுதான். அதாவது எவனை என்னையை தாண்டி தான் தொடணும்பாங்கல்ல. இப்போ இருக்கிற தலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வெள்ளைக்கொடியை ஆட்டிக்கிட்டே என் நேரம் உட்கார்ந்துருக்க, மறுபடியும் வெள்ளைக்கொடிக்கு வேலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்? ஏன்னா ஏற்கனவே நல்லா தெரியும், அதாவது இது வேண்டாம், இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஐயா மட்டும்தான் தீர்க்கமாக தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவெடுத்தாருன்னு. ஐயாவோட கால்குலேஷன் வேற. ஆனால் அந்த கால்குலேஷனு
உங்களை மட்டும் தூக்கி வச்சுக்கிறதுக்கு மட்டும் போட்டால் பத்தாது, எங்களையும் தூக்கி உள்ளே வைக்காத அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் என்ன கொண்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒரு விதமான ஒரு பீதியில் தான் இருக்குன்னு வைங்கள. ஏன்னா மேலே யார் வருவான்னு தெரியாது. ஆனால் யார் வந்தாலும் இங்கே பிரச்சனை, அது உறுதி. யார் வந்தாலும் இவங்க அவங்கலாம் கிடையாது. சொல்லுவாங்களா போகிற இடத்துலலாம் உரண்ட இடத்துக்கு தெரியுறியான்ட்டு, கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான். அது ஒரு அதுக்காக தான் அந்த ஜூன் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஐயா இந்த பக்கம் இப்போ அவர் என்ன நினச்சி இறங்கி நிற்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த சிங்கம் படத்தில் சூர்யா வருவாப்புல இல்லை, போலீஸ்மேன் வித்தவுட் அ வெப்பன் ஃபுல் ஆஃப் எனிமி அப்படி வரல. அந்த மாதிரி கட்சி கிடையாது, சின்னம் கிடையாது, எனக்கு கொடுக்காத குடைச்சல் கிடையாது. இது எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துல எனக்குன்னு ஒரு செல்வாக்கு, ஒரு தனி மனித செல்வாக்க நான் எப்படி நிப்பாட்டுறேன் பாரு. இதுதான் அவர் அங்கே நின்றுக்கதா சொல்கிறாங்க. அதே இவர் ஒன்றுமே இல்லை, இவருக்கு எதுவுமே இல்லை, ஒருவேளை தேனியில் நின்னா கூட அந்த ஓட்டு வந்துருச்சு, அதனால இவரை தூக்கி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் வரல இல்லையா. அதனால தான் அதை தேனியை தாரவாத்து கொடுத்துட்டு ராமநாதபுரத்துக்கு நிற்கிறாப்புல. இப்போ இந்த இடத்துல இது ஒரு தலைவர்கள் செய்கிற ஒரு ட்ரிக் எப்பயுமே. அது இப்போ ஐயா எடப்பாடியார் கொங்குல நின்று ஜெயிச்சா அது பிரச்சனை கிடையாது. அதே எடப்பாடியார் மதுரையில் போய் நிற்கிறது, இந்த பக்கம் திருநெல்வேலியில் போய் நிற்கிறது, இல்லை இந்த பக்கம் திண்டுக்கல்லில் போய் நிற்கிறது, அந்த மாதிரி நின்று ஜெயிக்கிறது வேறு. அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவாங்கன்னா, எங்கே நின்னாலும் எனக்குன்னு ஒரு இடம் தனியாக இருக்குது, அந்த இடத்த நான் நிரூபித்து காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணுறப்போ இந்த பக்கம் நின்று பார்க்குறப்ப தான் அதோட வேல்யூ என்ன, அதை எப்படி இடம் போட்டிருக்காங்க. என்னை அடித்து துரத்துனீங்களா, இங்கே வருகளா, என்னைய எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை எவனும் எதுவும் பண்ணாலும் அதை அவர்கிட்ட நீங்கள் விட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது தான், உங்களை காப்பாற்று வரலன்னு நினைக்காதீங்க. அப்படி தான் பேச்சு உள்ள அடிபட்டு இருக்கப்போ இன்னும் ஐயா ராமநாதபுரத்தை விட்டு வெளியில் போகலை. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுப்பாருன்ற மாதிரி தான் அப்போ சொல்கிறாங்க. ராமநாதபுரத்துலேயே அப்படி தான் சொல்கிறாங்க. அதை ஐயா நபாஸ்கனி நிற்கிறாப்புல ஜெயிக்கிறது ஓகே, பட் இருந்தாலும் அந்த க்ளோஸ் அந்த ஃபைட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். ஐயா இந்த இடத்துல நின்றுருக்குது. ஏன்னா கட்சி பேதம் இல்லாமல் ஐயா ஓபிஎஸ்க்கு அங்கே இருக்கிறவங்க ஓரளவு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ஐயா அங்கே ஜெயிக்கலன்னு வச்சுக்கோமே, ஜெயிக்கலைனாலும் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்காரு, இதை சொல்லியே நான் அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிடுவேல உள்ள அப்படின்ற, அதாவது உள்ளுக்குள்ள அவைக்குள்ள இங்கே பாருங்கப்பா, இதுதாப்பா விஷயம், அவருக்கு நமக்கு இருக்கிற இடையில உள்ள வித்தியாசம் இவ்வளவு தாப்பா. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்த புரிய வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தையே அண்ணன் கையில எடுத்திருக்காரு அப்படின்றாங்க சார். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல, முடியும், இவர் நம்மளை சுற்றி பார்ப்பாரு, இவர் நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுற லெவலுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்யணும் இல்லையா, அந்த இடத்த நம்ம காமிக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் ஐயா இருக்கதா சொல்கிறாங்க. இன்னமும் உள்ளுக்குள்ளே ஓரளவு பேச்செல்லாம் வேறு அடிபட்டுருச்சா, இனிமேலும் இவரை நம்பி இருந்தோம், அதான் இவர் நம்மளை காப்பாற்றுவோம் நம்ம நம்பி இருந்தோம்னா நம்மளை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எவ்வளவு தூரம் ஒரு எஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த எஸ்ட்ரீம் வரையும் போய் பார்த்தாச்சு. அவர் இருந்த இத்தனை வருஷத்தில் அவரால் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம், அவரால் இந்த விஷயத்தை செய்ய முடியும். அவர் அதிகபட்சம் அவர் செஞ்ச சாதனை அந்த இதில் பொதுக்குழுவை கூட்டி சொல்கிறாயப்பா, பொதுக்குழுவை கூட்டி அங்கே அவரை அடித்து துரத்துனது மட்டும்தான். ஆனால் அங்கே அது எதனால் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அவர் அதை வச்சே பர்ஃபார்மன்ஸை பின்னிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் சலசலப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. பட் ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் உள்ளுக்குள்ளே போக முடியுமா, பழைய மேனிக்கு அந்த மாதிரி இருக்க முடியுமா, அவர் சொல்கிறத கேட்பாங்களா, இதெல்லாம் ஒரு டவுட்டு தான் வச்சுக்கோங்களேன். அதனால தான் ஐயா ஓபிஎஸ் வேறு எங்கேயும் கடைசி வரைக்கும், அதாவது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கும் இல்லை, அந்த மாதிரி உடல் தேனிக்கு உயிர் ராயப்பேட்டாக்கு அப்படின்ற மாதிரி ஐயா முழுசாக செட்டப், நான் இருக்கிற வரை கடைசி வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தோர்த்தினாலும் கடைசி வரையும் நான் இங்கே தான் நிற்பேன்
அப்படின்ற லெவலுக்கு ஐயா எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கிற அளவுக்கு. அதான் மன்னிச்சுன்னா எப்படி, நீங்கள் பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இனிமேல் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஐயா இங்கேருந்து அங்கே பல தூதுகளை விட்டுக்கிட்டு இருக்கா. பல இடங்கள் போயிட்டு தானே வருது ட்ராவல் ஆகி. அது எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன் பேஸில் தான் இருக்குது. அட்லீஸ்ட்டு ஒரு 2 இடத்துலையாவது இப்போ ஐயா எடப்பாடியார் தலைமையில் இருக்க அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா இந்த பேச்சுக்கே வேலை கிடையாது, இந்த பேச்சுக்கே வேலை கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 இடம், 2 போதும் நிரூபிச்சுட்டா போதும், அது பெருசு. ஏன்னா போன டைம் உள்ளே இறக்குறப்பயே நமக்கு ஒன்றும் இல்லையே, அதான் நமக்கு தெரியுமே, நம்ம தான் பவரில் இருந்தால் அப்பயே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல ஒரு 2 ஜெயிச்சுட்டாலே பெரிய விஷயம். ஆனால் அந்த 2ம் இல்லை, அதுக்கப்புறம் ஐயா தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இது உண்மையிலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்படி நடக்குமா? ஒருவேளை நடந்த ஐயா எடப்பாடியோரோட நிலைமை என்ன இல்லைவா? ஐயா ஓபிஎஸ் ஓரளவுக்கு உள்ளே உட்காந்து சமாளிச்சாரு. இப்போ கொங்குக்குள்ளே போனாலுமே ஐயாவை தனியாக பங்கு போட்டிருக்காங்க. அங்கே தான் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், ஐயாவை இருக்கிறது எல்லாத்தையும் அவர் வந்துட்டு போனாரா, அதை விடுங்க, இப்போ நான் தாரேன். நம்மெல்லாம் ஒன்று, அவரெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆக போகிற கேஸு, அவரை போய் நம்பி நீங்கள் உட்காந்துருக்கீ, அப்கமிங் ஆளை பாருங்க அப்படின்னு பின்னாடியே தான் விரட்டி போயிட்டுருக்காப்புலையே. அந்த வேறு பிரச்சனையெல்லாம் சமாளிக்க எல்லாத்தையும் சமாளித்து ஓரளவு மேலே வந்துட்டா உண்மையிலே ஐயா எடப்பாடியார் கத்து தான்ப்பா. நன்றி.